வெற்றிமாறன் டைரக்ஷன் நம்ம விஜய் சேதுபதியும் பரோட்டா சூரியன் நடிச்ச படம் தான் விடுதலை. இப்போ இந்த படத்தோட பார்ட் 2 ஆன ட்ரெய்லரை இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம சூரியோட கதை தான் முழுக்க நிறைய இருக்கும். ஆனா இப்போ இதுல விஜய் சேதுபதி கதை தான் முழுக்க இருக்கு. ஆனா இது பெரிய விஷயம் கிடையாது. ட்ரெய்லர்ல கடைசியில ஒரு டைலாக் ஒன்று வரும். அது யார் பத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காஃபி மீட் டிடி ஷோல நம்ம டிடி ஏஆர் முருகதாஸுக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, விஜய் சாருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும், என்ன சேலஞ்ச் கொடுப்பீங்கன்னு கேட்டிருப்பாங்க. கத்தி பத்திர ஒரு கிளைமேக்ஸ் எப்படி பேசினாரோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல சேலஞ்ச் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் சாருக்கு ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கணும். விஜய் சார் வந்து கத்தி கிளைமேக்ஸ்ல பேசுற மாதிரி ஸ்டேஜ்ல பேசணும் பப்ளிக். கைஸ், நீங்க 2026ல யாருக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்லாம் வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கார்த்திக் பாண்டியாவை பார்க்கலாம். கார்த்திக் பாண்டியா வயசானா இந்த மாதிரி தான் இருப்பாரு. நம்ம தமிழ் பிளேயர் நடராஜனை பார்க்கலாம். நடராஜன் வயசானா இந்த மாதிரி தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ரோஹித் சர்மாவை பார்க்கலாம். ரோஹித் சர்மா வயசானா இந்த மாதிரி தான் இருப்பாரு. நம்ம தலைவர் கில்ல பார்க்கலாம். நம்ம கில்லு வயசானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் கார்த்திகை பார்க்கலாம். தினேஷ் கார்த்திக் வயசானா இந்த மாதிரி தான் இருப்பாரு. தமிழ் கிரிக்கெட் பேர் அஸ்வினை பார்க்கலாம். அஸ்வின் வயசானா இந்த மாதிரி தான் இருப்பாரு. பும்ராவை பார்க்கலாம். நம்ம பும்ரா வயசான இந்த மாதிரி தான் இருப்பாரு. சூரியகுமார் யாதவை பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் வயசானா இந்த மாதிரி தான் இருப்பாரு. எல்லாருக்கும் பிடிச்ச தலை டோனியை பார்க்கலாம். நம்ம தலை டோனி வயசானா இந்த மாதிரி தான் இருப்பாரு. கடைசியா நம்ம சஞ்சு சாம்சனை பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் வயசான இந்த மாதிரி தான் இருப்பாரு. எப்பயுமே நம்ம தளபதி விஜய் தான் நம்ம அஜித் மாதிரி பண்ணுவாரு. இப்போ அஜித் தான் தளபதி மாதிரி பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா விழாமுயற்சி மூவி ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அதுல ஃபுல்லாவே நம்ம லியோ படத்துல எப்படி விஜய் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அடுத்ததா பார்க்க போற தளபதி. ஆனா இவரு அவரோட பேக்க மட்டும் காமிச்சு தளபதின்றாரு. பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய், என்ன பிடிச்சவள கோடி பேர் காட்டா வெளியில. வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு அனிமேட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, அவரை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பைத்தியங்க சுத்தின்னு இருக்கோம் பாத்தீங்களா. நம்ம ரஜினி மாதிரி இருக்காங்க, விஜய் மாதிரி இருக்காங்க, தனுஷ் மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி பைத்தியங்கள் 4 பைத்தியத்தை பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் மாதிரி பண்றேன்னு ஒரு மனுஷன் பண்ணிருக்காரு. காரை ஓட்டிலாம் பார்க்கலாமா சார்? பட் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது மேடமும் கூட வருவாங்கல்ல, வேணுமா கிடைக்குமா? நம்ம அடுத்ததா பார்க்க போறது தனுஷ். தனுஷ் மாதிரியே பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது சூப்பர் ஸ்டார். ஆனா இவர் எங்க இருந்து பாக்குறதுக்கும் சூப்பர் ஸ்டார் மாதிரியே இல்ல. இதோடைய தமிழ் சினிமால மிஸ்டேக் பண்ணி வந்த ஒரு 3 மூவியை தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கீழே இருக்க பெல் பட்டன் தங்க தட்டி விட்டுருங்க. ஆனி கிங் படத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு மிஸ்டேக் கண்டுபிடிக்க. அந்த படத்துல எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆபீஸ்க்குள்ள போற வரைக்குமே முடி நல்லா தான் இருக்கும். ஆனா போனோடனே வேற மாதிரி ஆயிடும். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து எல்லாம் ஒன்று அரண்மனை 4 மூவிலே ஒரு மிஸ்டேக் இருக்கு. அது சீன்லேயே தூக்கில் தொங்கிட்டு இருக்க மாதிரி தொங்குற மாதிரி காட்டுற மேக்கப்லாம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அடுத்த சீன்லேயே மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கோம். பைரவர் கோட்டின மூவியை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு. அந்த மிஸ்டேக் போகும்போதே ஆட்டோவில் போகும்போது ஹீரோயினோடைய பேக்கு கைப்பிடி கிழிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அடுத்த சீன்லேயே அது நல்லா ஆகிட்டு இருக்கும். ஜியான் விக்ரம் நடிச்ச சாமி 1 மூவியை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு சாமி 2 சாமி ஒரு சீன் வரும். சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி ரீமேக்ஸ் பண்றன்ற பேர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க. కుమారస్వామి గోపాలస్వామి సుబ్రహ్మణ్య స్వామి సీతారామస్వామి నారాయణ స్వామి అని ఒకడు తొరద ఒకళ్ళు 5 కొడుకులు పుట్టిన వాళ్ళు పుట్టినట్టే పోతుంటే ఈసారి పుట్టబోయే బిడ్డ చంపేవాడు కావాలి గాని చచ్చేవాడు కాకూడదని మొక్కి మరీ పెట్టాడు మా నాన్న. నా పేరు లక్ష్మీ నరసింహ స్వామి అని. இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. நம்ம பதக் பாசல் நச்சு வெளிவந்த ஆவேசம். இப்போ இந்த படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ண போறாங்களாம். நீ என்ன சொல்ற? நம்ம பதக் பாசல் நச்ச ரங்கன் கேரக்டரா நம்ம பாலையா தான் அதை நடிக்க போறாராம். என்னடி சொல்ற? நம்ம ட்ரோல் பை பாலையா அவரு சேரை கூப்பிட்டா கூட வரும். நீங்களே பாருங்களேன். చూపించనా నా కలేజా? என்னடா குத்தலாட்டது?
நம்ம பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்டை விஜய் சேதுபதி செம்மையா ட்ரோல் பண்ண ஒரு 3 மூமெண்ட்டை தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இது சௌந்தர்யாவை தீச்சுது. பறவை உள்ள வந்துட்டு இருந்தது. சரி அது கூப்பிட்டாங்க. அதான் அவங்க கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் அது போட்டோம், அதுவாது நிம்மதியா போட்டோம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இருக்கு நிம்மதியா இல்ல? இந்த வீடு எனக்கு நிம்மதி, இருக்கிறவங்க இல்லைன்னா சார், இருக்கிறவங்க கூட இல்லைனாலும் வீடு எனக்கு நிம்மதி சார். அதுக்கு தானே சார் வந்திருக்கேன். அவங்க எல்லாம் கம்பெனி மட்டும் தனியா இருக்கீங்க வீட்டுல. இது நம்ம ரியாவை ட்ரோல் பண்ணுது. அவரோட திறமையை வெளிப்படுத்தினாரு, அது ஒரு இடத்துல நின்றுச்சு. அவ்வளவு நான் பாடிட்டே இருக்கேன் அவரு. இது பிக் பாஸ் எல்லா கண்டெஸ்டன்ட்டையும் கலாச்சுது. நல்லா பேசுறாங்கல்ல, நல்லா பேசுனாங்களா? நல்லா பேசுவான் மேடம், வாழப்ப மாதிரி அப்படி. கைஸ் நம்ம சல்வாய் 70 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது லியோ பார்ட் 2 தான் இருக்க போதான். நம்ம லியோ பார்ட் 1 எடுக்கும் போது லியோ பார்ட் 2 ஷூட்டிங் எடுத்துட்டாங்களாம். லோகேஷ் கனகராஜா சொல்லிட்டாரு லியோ பார்ட் 2க்கு 20 days தான் ஷூட்டிங் எடுக்கணும். ரோலக்ஸ் டில்லி விக்ரமெல்லாம் பார்க்கலாம் எல்சியூல. கைஸ் நமக்கு தனுஷும் எல்சியூல இருக்காது. அது எப்படின்னா கொடி படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல வந்து தனுஷ் ஒரு குடனுக்கு கூப்பிட்டு போவாங்க. குணனோட லோகோ பார்க்க நம்ம ரோலக்ஸ் கழுத்துல இருக்க லோகோ மாதிரியே இருக்கும், நண்டு லோகோ. நம்ம லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ்ல எந்த மூவி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம விடாமுயற்சி ரிலீசிங் டேட் கட்சிச்சா இதே இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை தங்க தட்டி விட்டுருங்க. அதை நம்ம அர்ஜுன் தான் சொல்லியிருக்காரு. ரீசெண்டா சைமா அவார்ட்ஸ் சன் டிவில நடந்தது, அதுல தான் சொல்லியிருக்காரு டிசம்பர் தான் வரப்போதான். வாழையா படத்துல மட்டும் பைத்தியம் இல்லை, நிஜத்திலையும் பைத்தியம் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா புரிஞ்சிடும். நம்ம கோட் மூவில வர இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்துல தான் தூக்குறாங்களா? அப்படி என்ன படம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்கட் பிரபு கோட் மூவில வர இந்த கிளைமேக்ஸ் இந்த ஹாலிவுட் படத்துல இருந்து எடுத்திருக்காரு. யாரு ஃபேன் நீ சொல்லு, யாரு ஃபேன் நீ? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை பயப்படுற மாதிரி செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நம்பர் 1 பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. நம்பர் 5 டாக்டர் விநாயகர், டாக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. நம்பர் 4 சிங்கம் விநாயகர், சிங்க படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. நம்பர் 3 ஸ்கூலுக்கு போற விநாயகர் எப்படி செஞ்சிருக்காங்கன்ற நீங்களே பாருங்க. நம்பர் 2 மிலிட்டரி விநாயகர், மிலிட்டரியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. நம்பர் 1 புஷ்பா விநாயகர், புஷ்பா படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. எது நம்ம கோட் மூவில தளபதி 69க்கான ரெஃபரன்ஸ்க்கு தான் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை தங்க தட்டி விட்டு. நம்ம கோட் மூவி கிளைமேக்ஸ்ல நீ யார் ஃபேன் கேட்டா தலை ஃபேன்னு சொல்லுவாங்க. தலையை வச்சு வலிமைன்ற படம் கொடுத்த டைரக்டரா இந்த படம் டைரக்ட் பண்ண போறாரு. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ற பிளான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வெறும் ஸ்டார்டிங் டேஸ் வெறும் ஷார்ட் வீடியோவே போடுங்க. வீடியோ போடுறன்ற பேர்ல கண்டென்ட் அசிங்கப்படுத்துற மாதிரி போடாதீங்க, கண்டென்ட்டா பார்த்து போடுங்க. அப்புறம் எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பாய் गाइस, இப்படி வெட்டுற தேங்காய் வேலை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியல, இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல்ல தேங்காவை ஃபுல்லா அந்த கத்தியை வச்சு வெட்டிக்கிறாங்க. இப்படி துண்டு துண்டா வெட்டுறாங்க, இந்த பாருங்க. இப்படி வெட்டுற தேங்காவை எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஒன்லி 3000. காசு கொடுத்து நீங்க வாங்குவீங்களான்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. गाइस, நம்ம பாலையா பண்றதும் வடிவேல் பண்றதும் ஒரே மாதிரி இருக்குல்ல, பாருங்களேன். Send it for soon, it looks dangerous. தளபதி விஜய் கோட் மூவில வர ஸ்பார்க் சாங்ல ஆடும்போது எப்படி இருந்துச்சு? ஆனா ஒருத்தர் இதுல ரீல்ஸ் பண்றன்ற பேர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்களேன். டைலாக் பேசுன்ற பேர்ல ஒரு பேசினார் பாருங்க, என்னைக்கும் மறக்க மாட்டேன். அடிப்பட்ட நாயி குறைக்கணுமே தவிர கர்ஜிக்க கூடாது. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சிருந்தாரு பாருங்க, அதுல தான் எனக்கு லைட்டா தலை சுத்துது. கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க மனுஷனாடா? நீங்க எதுக்கு உசுரோட இருக்கீங்க? போடா. சத்தியமதி கேமராமேனை பாராட்டி ஆகணுங்க. இந்த வீடியோவை எப்படி எடுத்திருக்காரு நீங்களே பாருங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், இவருக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போவாங்க. போன வீடியோ நம்ம பதக் பாசிலுக்கு பதிலாக பாலையா தெலுங்கு ரீமிக்ஸ் பண்ண போறாரு சொல்லியிருந்தோம். இதை பத்தி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். நம்ம சேனல்ல தான் அந்த வீடியோ இருக்கு. 1 நிமிஷம் வீடியோ தான், கன்ஃபார்மா
இப்போ உங்கள் கண்ணை 70% க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு யார் தெரியுதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் பர்த்டேனால வேணா சர்ப்ரைஸ் இருக்க தான் செய்யும். அதே போல தான் ட்ரெய்லரை பார்க்கும்போது செம்மையா டக்கராக தான் இருக்கு. படத்தில் வேற நிறைய ட்ரீ எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லா தான். படம் வர வரைக்கும் தளபதி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல. டீச்சரை பார்த்தோன்னே பூமம்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. வேற லெவலாக இருக்குன்னா படம் எப்படி இருக்குன்னு தெரியல. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம கோட் பார்த்து 2 கேரக்டர் 3 கேரக்டர் அதே இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன் டக்குன்னு தட்டி விட்டுருங்க. விக்ரம் படத்துல வர மாதிரி சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அந்த கேரக்டர். ஒருவேளை நம்ம ரோலக்ஸ் கேரக்டர் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இந்த செம்மையா இருக்கும். தளபதி விஜய் நடிக்கிற கோட் மூவியோட 4th சிங்கிள் சாங் வந்திருக்கு. சாங் பேர் வந்து மொட்டான்னு வந்திருக்கு. பாட்டை கேட்கும்போது ரொம்ப மாசா தான் இருக்க மாதிரி இருக்கு. 3வது சாங்ல விட்டு தான் இந்த சாங்ல எடுத்துருவோம். அதான் 5ஆம் தேதி வரப்போதுல வெயிட் பண்ணலாம் கைஸ். பாய். ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய் நடிக்கிற கோட் மூவியோட ட்ரெய்லர் வந்திருக்கு. படம் பார்க்கும்போது ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு தான் இருக்கு. ஹாலிவுட் படத்தோட நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். விஜய் வேற 3 கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த பையன் மாதிரி இருக்க கேரக்டர் தத்ரூபமா இருக்கு. அவன் பையனையே கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கான் போல. அவ்வளோ தத்ரூபமா இருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணலாம் கை. நடந்த KKR vs SRH மேட்ச்ல KKR வின் பண்ணிச்சு. இது எல்லாருக்கும் சந்தோஷம்னாலும் ஆனா ஒரு விஷயம், IPL முடிஞ்சிருச்சு. அதான் எல்லாருக்கும் சோகம். CSK எல்லாம் நம்ம இனிமேல் பார்க்க முடியாது. போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய். என்னது உங்க இந்த வீடியோல உங்களால சிரிக்காம இருக்க முடியாதா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5. I'm sorry. லியலா இல்லை கேக்கான்றதை கண்டுபிடிக்கலாமா? இது லியலா? ஓகே. ஒரு ஸ்ட்ராபெரி இருக்கு. இது ரியல் தான் நினைக்கிறேன். ஓ இது கேக்கா? ஓ இது ரியலா இல்லை கேக்கா? ஓ இதுக்கு ரியல் தானா? இங்கே ஒரு பழம் இருக்கு. இது ரியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கேக்கா? இது ரியலாக தான் இருக்கும். இதுவும் கேக்கா? நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்கவும் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்போ இதை செலிப்ரேட் பண்ணுற விடமா வர சண்டே லைவ் போடுறோம். எல்லோரும் கன்ஃபார்மாக பாருங்கள். பாய்.